ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு பாருங்க நேரமாகவே ரெடி ஆகிட்டாங்க. ஆராதனா குட்டி இங்கே பாரு, சுகாஸ் இங்கே பாரு, சாமி ஆராதனா இங்கே பாரு, சிரிங்க ரெண்டு பேரும் இங்கே பாரு, சிரி சுகாஸ் சிரி இங்கே பாரு, ஆராதனா சிரி. இன்றைக்கி வந்து நேரமாக ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பாடும் ராகி முறுக்கும். ஸ்நாக்ஸ் வந்து 50-50 பிஸ்கட்னுமே அதே ராகி முறுக்கு தான். ஃப்ரூட்ஸ் 1 வீக் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா அப்படியே கொண்டு வராங்க. அதனால் ஒரு வாரம் விட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். தொடர்ந்து கொடுக்குறனால சாப்பிட்றதுலே என்னென்னு தெரியலன்ட்டு ரம்பூட்டான் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. ரம்பூட்டான் அந்த தோல் தான் சுகாஸ், தோலும் விதையும் தான் வெயிட் ஏறுது. அது கொஞ்சமாக தான் இருக்குது பல உள்ள, ஃபுல்லாக அந்த தொப்பை தான் வெயிட்டு போல இருக்குது. யாராதனா குட்டி இங்கே பாருங்க, ரோஸ் ஒன்று இருந்துச்சு பறித்து வச்சாச்சு. எந்த பூ அது இருக்குது? அது பெரிய பூவாக இருக்குது. பந்து பூ ஒன்று கொண்டு வந்தாங்க சுகாஸ். அதையே வெய்யின்னு அது கொடரேடியா மாதிரி இருக்குதா பெருசு. இன்னைக்கு சுகாஸுக்கு வந்து ஹிந்தி எக்ஸாமு. ஆனால் ஹிந்தியில் எதுவுமே தெரியாது. ஏதாவது ஒன்று பேசு சுகாஸ் ஹிந்தியில் எங்களுக்காக. இதோ உங்களுக்காக பேசு. தோத்தி அதுக்கே ரியாக்ஷன் இப்படி கொடுக்குற. ஆராதனாக்கு வந்து எக்ஸாம் இல்லை. ஆராதனா குட்டி, ஆராதனாக்கு மண்டேலேருந்து எக்ஸாமு. ஆராதனா இன்னைக்கு இருக்கா தமிழ் எக்ஸாமு? சரி ஓகே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் நாங்கள் டீ வச்சு குடிக்கணும். வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு ஆராதனானே வருது. ஆதிரன் குட்டியும் எங்கள் அம்மாவும் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஆமாம், அத்தை பாப்பா எங்கே? ஆராதனா ஒரே ரியாக்ஷன் தான். இதோ அங்கே வராங்க வருங்க. நாங்கள் வழி அனுப்புறதுக்கு வராமல் இருக்க மாட்டோம். பார்க்கறத பாருங்க. இதோ வந்துட்டேன். நான் வராம நீங்க ஸ்கூலுக்கு போக கூடாது, நானும் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி லுக்க போறேன். ஆதிரன் குட்டி கூட்டு போறே நீ சொன்னோன்னு சிரிப்பேன். ஆதிரன் குட்டி எங்க? இப்பதான் சிரிச்சிச்சு, அதுக்குள்ள இந்த பூவை பார்த்துட்டு இருக்குது. ஆதிரன் குட்டி கொஞ்சமா வருது அப்படி ஓரமா. ஏமா சிரிமா, ஒரு 5 ரூபாய்க்கு சிரிமா. டெய்லி நான் எந்திரிச்சோடனே இவன் முடிச்சிருந்தானா குட் மார்னிங் அதுக்கிட்ட அப்படின்னு அப்படி பச்சிருக்கிறது. அது குட் மார்னிங் சொல்லிச்சாலே அது நல்லா பழகி சொன்னோம்னா நான் காலையில் சிரிக்கிறது. சரிங்க ஆதிரன் குட்டி இங்க பாரு, இப்படி இங்க பாரு, அண்ணா பாரு. ஆதிரன் குட்டி இப்படியெல்லாம் வித்த காட்டுறதுனால முடியாது. ஏன் சுகாஸ்? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேன் வச்சு விட்டுட்டு அப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆராதனா குட்டிக்கு வந்து தமிழ் எக்ஸாமு. ஆராதனா இங்கே வந்து உட்காருமா. நான் பேசிட்டு இருக்குது. எங்க பட்டு குஞ்சு என்ன பண்ணுறது? ஆயா பார்த்து சிரிக்கிறதே இல்லை போல. நீங்க நல்லா எனக்கு கண்டாவே நீங்க எல்லாம் சிரிக்காம மும்முனே வச்சுட்டு இருக்கிற போல. அப்படிங்கிற ஆயா கண்டா சிரிக்கலையா? கூட காப்போ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரும் இப்போ தான் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். எப்பவுமே இப்படித்தான், ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் டீ குடிக்கிறது. ஆமா, அவங்கள தாட்டி உள்ளின்னா அதுக்குள்ள வேன் வரு. அவங்க அப்புறம் சாப்பிடாம அங்கே இங்கேயும் பாட்டுருப்பாங்க. ஆமாம், லெமன் சாப்பாடு ஊட்டி விடுன்ட்டு அழுதுச்சுல கிளறும் போது. ஊட்டி விட நல்லா இல்லையாம், பிடிக்கலையாம். அம்மா படுக்க வச்சோம்னா கிரிவலம் போற மாதிரி உருண்டு இருக்கிறதே தாங்க. ஒரு ஆள் காலையில கையில வச்சா கடமுடன்னு உருண்டுட்டு போ. அதாவது தலை இப்படி போய் நெக்குன்னு அடிச்சுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே. எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்குமில்ல தாங்க ஆயாவுக்கு. நம்மளுக்கு பயமா இருக்குது. பெட்டா இருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப இப்படி தூக்கி அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அளவுக்கு பண்ணா பரவாயில்ல, ரொம்ப இப்படி நெக்குன்னு திருப்பி அடிச்சு வேண்டதாங்க மயிலு.
அப்படி பண்ணியா சாமி? அப்பெல்லாம் அந்த காலத்துல 8 மாசத்துலயே எட்டி வைக்குமா? இப்பெல்லாம் எங்க அப்படி? இப்ப ஒரு 10-11 மாசத்துல தான் நடக்குது. ஏதோ ஒரு சில குழந்தைங்க 9 மாசத்துல நடக்குதுன்னு சொல்றாங்க. அது முடிகிற ஓரத்துல நடக்க மாட்டேங்குது. மத்தபடி எல்லாமே 1 வயசு முடிஞ்சுதான் நிறைய முக்கால்வாசி நடக்கிறாங்க. அங்க பேசுது பேசிட்டு இப்ப வந்து 8 மணி ஆயிடுச்சு. எங்க அம்மா இனி ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும், லேட் ஆயிரு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க டீ குடிக்கிறோம். நீங்களும் வாங்க டீ குடிக்கலாம். டீ குடிச்சிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்றேன். ஏமா அடுத்த விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஆமாங்க. இனிய என் சகோதர சகோதரிகளுக்கு காலை வணக்கம். நாங்க 8 மணிக்கு டீ குடிக்கிறோங்க. நீங்க நேரம் சாப்பிட்டு சில பேர் 6:30 மணிக்கு வேலைக்கு 6:30 மணிக்கே கூட வேலைக்கெல்லாம் மில்லு கம்பெனி வேலைக்கு கிளம்புறாங்க. நாங்க பாருங்க எங்க நிலைமை பாருங்க. குழந்தைங்களை வேன் வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறது டீ குடிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு மனம் வரதில்லை. அட என்னடா வேன் இன்னும் காணமே, குழந்தைங்க சேஃப்டி. ஒரு 8:30 இருந்தா பரவாயில்ல, 7:40 இந்த மாதிரி வந்துடுதுங்களா. அதனால நாங்க ஃபர்ஸ்ட் வேனை வச்சுட்டு அப்புறம் தான் இது பண்ணுறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு செஞ்ச அரிசியும் பருப்பு, அப்புறமா இப்போ காலையில் செஞ்ச லெமன் சாப்பாடு. இது இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஏன் காயத்ரி? ஆமாங்க. உங்கள் வீட்டிலலாம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45 போகுது. இப்போ தான் சாப்பிட்றோம் நாங்கள். அதனால் இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டே நான் டைம் ஓட்டிட்டேன். முக்கியமான ஃபோன், அதனால் பேசிட்டேங்க. இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாடு பிடிச்சிட்டு வந்து கட்டினேன். ஆடு வந்து தண்ணி வச்சு காட்டுக்குள்ளேயே கட்டிட்டேன். அதையும் போய் இப்போ பிடிச்சிட்டு வரணும். இப்போ மாட்டை கொண்டு வந்து கட்டிக்காச்சு. ஆதிரன் குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வர வர பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மே மாதமெல்லாம் வெயில் வரும்ல, அது மாதிரி இப்போவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது. கண்ணெல்லாம் அப்படியே எரியுது. இந்த வெயிலில் போயிட்டு நம்ம ஆடு மாடு பிடிச்சிட்டு வந்தாவே கண்ணெரிச்சலெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குன்னா பார்த்துக்குங்க. உங்கள் ஏரியா சைடு எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ தான் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இனி போய் மதியத்துக்கு வந்து சமைக்கணும். காலையில் வந்து அரிசி பருப்பு இருந்துச்சு நைட்டு செஞ்சது. அப்புறம் லெமன் சாப்பாடு செஞ்சேன். அதவே வந்து எல்லோரும் சாப்பிட்டா. எங்கள் அம்மாவும் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு கொண்டு போனாங்க. இன்னும் அதுவே லெமன் சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. இருந்தாலும் மதியத்துக்கு நம்ம இன்னி சமைக்கணும். என்ன சமைக்கிறதுன்னு தெரில. ஏதாவது பருப்பு தான் போட்டு செய்யணும்னு நினைக்கிறேன். காய் வந்து இல்லை, எந்த காயும் வந்து இல்லை. உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது. அதனால் பருப்பு போட்டு ஏதாவது சமைக்கணும். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நானே வீடியோ சரி கண்டினியூவாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கோம், வீடியோவும் எடுக்கல, மறந்துட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் எந்த வேலையும் செய்யவும் போகிறதில்ல. போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மதிய சமையல் நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சோம். இப்போயே மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. 1 நேரம் கழிச்சு மதிய சமையல் வேறு நம்ம செய்யணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு விளாக்ல ஈவினிங் ஏதாவது ஒரு விளாக் வந்து நான் போடுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.